இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th ஹிஸ்ட்ரி அழகு 10ல் அரபியர் மற்றும் துருக்கியரின் வருகை அப்படின்னு ஒரு பாடம் இருக்கு இல்லையா. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், டெல்லி சுல்தானியர்களை பற்றி அறிய உதவும் சான்றுகள் அப்படின்னு சொல்லிட்டு 150 பக்கம் கொடுத்துருக்காங்கல்ல. இது வந்து கொஷினை கேட்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொறுத்துகளெல்லாம் வந்து மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. இது வந்து எனக்கு இந்த வார்த்தையெல்லாம் ஞாபகத்தில் நிற்க மாட்டுது. தாரிக் அல் ஹிந்து, ஷம்சி, சிராஜ் அஃபிஃப், குலாம் யாஹ்யா பின் அஹ்மத், ஜியாவுதீன் பாரணி, இந்த மாதிரி நேம் எல்லாம் எனக்கு ஞாபகத்தில் நிற்க மாட்டுது. எதை யார் எழுதுனான்னு தெரிய மாட்டுது. பொறுத்துகளை நான் தெரிஞ்சு தப்பு பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த கொஷின் வந்தால் எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஷார்ட்கட்டு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையாக இருக்குங்க. இந்த கேள்வி கேட்டால் இதுதான் ஆன்சர் அப்படின்னு நீங்கள் ஈஸியாக அடிச்சுட்டு வர முடியும். எக்ஸாம் ஹாலில் பட்டு ஞாபகத்துக்கு வரும். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அல்பர்னி, இப்போ தாரிக் அல் ஹிந்தா, இது வந்து அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்திய தத்துவ ஞானமும் மதமும். இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தாரிக் அல் ஹிந்தா எழுதுனது அல்பர்னி, தபகத்தி நஸ்ரி எழுதுனது மின்ஹஜ் உஸ் சிராஜ். இந்த மாதிரி நமக்கு வந்து படிப்போம். ஆனால் இந்த வார்த்தை ஞாபகத்தில் நிற்காது. எதுக்கு யார் அப்படிங்கிறது நிற்காது. அதுக்கு தான் இப்போ ஷார்ட்கட் பார்க்க போகிறாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது அல்பர்னி வந்து தாரிக் அல் ஹிந்த் அப்படின்றத எழுதியிருக்காரு. அரபு மொழியில் எழுதப்பட்ட இந்திய தத்துவ ஞானமும் மதமும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? இதுக்கு நம்ம இப்போ ஷார்ட்கட் பார்க்கலாம். தெரியுதா வீடியோ கிளியரா? இங்கே பாருங்கள், அல்லாஹ்க்கு பெருமை தானே தாரியா இந்தியாவிலே இருப்பது அப்படிங்கிறதா ஷார்ட்கட். ஓகேவா? இது எழுதி வச்சுக்கோங்க. அல்லாஹ்க்கு பெருமை தானே தாரியா இந்தியாவிலே இருப்பது. அப்போ அல்லாஹ்க்கு பெருமை அப்படின்னா அல் பெர்னி அண்டர்லைன் பண்ணியிருக்கேன்ல, அதெல்லாம் வந்து ஷார்ட்கட் வேர்ட்ஸ். ஓகேவா? தாரியா இந்தியாவிலே இருப்பது. அப்போ தாரிக் அல் ஹிந்த் வருதா? அப்போ அல்லாஹ்க்கு பெருமை தானே தாரியா இந்தியாவிலே இருப்பது அப்படின்னா தாரிக் அல் ஹிந்த் எழுதுனது அல்பர்னி. அடுத்து ரெண்டாவது பாருங்கள், மின்ஹஜ் உஸ் சிராஜ் தபகத் இ நஸ்ரி 1260 அரபு மொழியில் எழுதப்பட்ட உலக இஸ்லாமிய வரலாறு தான் இந்த தபகத் இ நஸ்ரி. இது எழுதுனது யார்? மின்ஹஜ் உஸ் சிராஜ். அதை பார்த்துடலாமா? மின்சாரம் தாக்கி ஹஜ் உஸ்ன்னு சிராஜ் கத்துனா உடனே நர்ஸு வந்துட்டாங்க. அவ்வளோதான் ஷார்ட்கட்டு. மின்சாரம் தாக்கி ஹஜ் உஸ்ன்னு கத்துனா சிராஜ் யார் கத்துனா? சிராஜ். அப்போ மின்ஹஜ் உஸ் சிராஜ், உடனே நர்ஸு வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், நஸ்ரின் இருக்கா, தபகத்தி நஸ்ரி. அது வந்து நஸ்ரிங்கிறத நர்ஸுன்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்போ தபகத்தி நஸ்ரினா யார் மின்சாரம் தாக்கி ஹஜ் உஸ்ன்னு கத்துனா? மின்ஹஜ் உஸ் சிராஜ் அப்படின்னு ஞாபகத்தில் வந்துடும். இந்த 1660 அப்படிங்கிறதையும் வருஷத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து போகலாம். மூணாவது பாருங்கள், ஜியாவுதீன் பாரணி. இது வந்து என்ன எழுதியிருக்கார் இவர்? தாரிக்கி பெரோஷாஹி 1357. பெரோஷ் துக்ளக் வரையிலான தில்லி சுல்தானுடைய வரலாறு தான் இந்த தாரிக்கி பெரோஷாகி அப்படிங்கிறது. இது எழுதுனது ஜியாவுதீன் பாரணி. ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் பாருங்கள். ஜியா பரணி மேலே பார்த்தா தாரியாவும் பெரோஷாகியும் 357 ரூபாயை தேடிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஜியா பரணி மேலே பார்த்தா, அப்போ ஜியாவுதீன் பாரணி யார் யார் தேடிட்டு இருந்தாங்க? தாரியாவும் பெரோஷாகியும். அப்போ தாரிக்கி பெரோஷாகி. அப்போ தாரிக்கி பெரோஷாகி எழுதுனது ஜியாவுதீன் பாரணி. என்ன தேடிட்டு இருந்தாங்க? 357 ரூபாயை தேடிட்டு இருந்தாங்க. அப்போ 1357 வருஷம். கிளியரா? இந்த ஷார்ட்கட் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது நாலாவது பாருங்கள், அமீர் குஸ்ரு வந்து என்ன எழுதுறாரு? மிஃப்தா உல் ஃபுது அப்படின்ற நூல் எழுதியிருக்காரு. ஜலாலுதீன் கில்ஜியோட வெற்றிகளை பற்றினது. சரிங்களா? அதுக்கப்புறம் கஜைன் வந்து உல் ஃபுது, அது வந்து அலாவுதீன் கில்ஜியோட வெற்றிகளை பற்றினது. இது பாரசீக மொழியில். ஃபஸ்ட்டு அமீர் குஸ்ரு மிஃப்தா உல் ஃபுதுக்கு வந்து ஷார்ட்கட் பார்க்கலாம். ஷார்ட்கட் பாருங்கள், அமீர் குஸ்ரு மிஃப்தா உல் ஃபுது. ஓகேவா? அமீர் குஸ்ரு மம்தாவுக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாரு, அதான் ஷார்ட்கட்டு. அப்போ அமீர் குஸ்ரு மம்தாவுக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாருன்னா மம்தானா மிஃப்தா உல் ஃபுது, புதுனா உல் ஃபுது வருதா? அப்போ யார் வாங்கி கொடுத்தா புது ட்ரெஸ்ஸு? அமீர் குஸ்ரு. அப்போ மிஃப்தா உல் ஃபுதுனா அமீர் குஸ்ரு அப்படின்னு எழுதிருங்க. வந்து யாரோடது? ஜலாலுதீனுடைய வெற்றிகள். கரெக்டாக? ஆமாம், ஜலாலுதீன் கில்ஜியோட வெற்றிகள். அடுத்து கஜைன் உல் ஃபுது இருக்குல்ல, அது வந்து யாரோடது? அலாவுதீன் கில்ஜியோட வெற்றிகள், பாரசீக மொழியில் எழுதப்பட்டது. இதுக்கு ஷார்ட்கட் பாருங்கள். கஜைன் புது ட்ரெஸ் எடுத்து யாருக்கும் கொடுக்கலை. ஓகேவா? இங்கே மம்தாவுக்கு புது ட்ரெஸ்ஸு கொடுத்தாரு அப்படின்னு நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா வந்து மிஃப்தா உல் ஃபுதுன்னு வருது. சரியா? அப்போ அமீர் குஸ்ருனா மம்தாவுக்கு புது ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்தாரு ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ மிஃப்தா உல் ஃபுதுன்னு எழுதிடலாம். இங்கே இவர் புது ட்ரெஸ் வாங்கி யாருக்குமே கொடுக்கலன்னு ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா இங்கே வெறும் உல் ஃபுது தான் வரும். யார் கொடுக்கல? கஜைன் கொடுக்கல. அப்போ கஜைன் வந்து உல் ஃபுது. ஓகேவா? கிளியரா? அடுத்தது துக்ளக் நாமா. பாரசீக மொழியில் துக்ளக் வம்ச வரலாறு தான் வந்து துக்ளக் நாமா. ஓகேவா? ஸோ இதுக்கான ஷார்ட்கட் பாருங்கள். இங்கே பாருங்கள், துக்ளக் பாடுறா துக்ளக் வம்சத்துக்கே நாமம் போட்டுட்டாங்க. இதுதான் ஷார்ட்கட்டு. துக்ளக் பாடுறா துக்ளக் வம்சத்துக்கே நாமம் போட்டுட்டாங்க. அப்போ துக்ளக் நாமம் போட்டாங்க. துக்ளக் நாமா எந்த மொழியில்?
பாரசீக மொழியா? பார்ரா, துக்ளக் வம்சத்துக்கே நாமம் போட்டாங்க. பார்ரா அப்படின்னா பாரசீகம், துக்ளக் வம்சத்துக்கே அப்படின்னா துக்ளக் வம்ச வரலாறு. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, சம்சி சிராஜ் ஆஃபிஃப், தாரிகி பெரோஸ் ஷாகி. இது வந்து தில்லி சுல்தானியம் பற்றி பாரசீக மொழியில் உள்ள பாரணியின் குறிப்புகளை ஒட்டியது தான் வந்து இந்த தாரிகி பெரோஸ் ஷாகி அப்படிங்கிறது. இது எழுதுனது வந்து சம்சி சிராஜ் ஆஃபிஃப். ஓகேவா? இதுக்கான ஷார்ட்கட் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், சமோசா சாப்பிடும்போது சிராஜ் அபியை தாரியா அண்டு பெரோஸ் ஷாகி கூட பார்த்தாரு. ஓகேவா? அவ்வளோதான் ஷார்ட்கட்டு. சமோசா சாப்பிடும்போது சிராஜ் அபிய, அப்போ சம்சி சிராஜ் ஆஃபிஃப் வருதா? அபியை யார் கூட பார்த்தாரு? தாரியா அண்டு பெரோஸ் ஷாகி கூட பார்த்தாரு. அப்போ தாரிகி பெரோஸ் ஷாகி. ஓகேங்களா? இது வந்து பாரணி பற்றிய குறிப்புகள் அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்தது 8வது பார்க்கலாம். குலாம் யாஹ்யா பின் அஹ்மத், தாரிகி முபாரக் ஷாஹி. இது வந்து சையது ஆட்சியாளர் முபாரக் ஷாவின் ஆட்சியின் பாரசீக மொழியில் எழுதப்பட்டது. ஓகேவா? சையது ஆட்சியாளர் முபாரக் ஷாவுடைய ஆட்சியில் பாரசீக மொழியில் எழுதப்பட்டது தான் வந்து தாரிகி முபாரக் ஷாஹி. இது எழுதுனது வந்து குலாம் யாஹ்யா பின் அஹ்மத். ஓகேவா? வேர்ட்ஸ் எல்லாம் இப்படி தான் இருக்கும். இந்த ஷார்ட்கட்டை மட்டும் படிங்க, கண்டிப்பாக மறக்காது. இப்போ பாருங்கள், குளத்துக்கா ஏயா அகமத்தை கூட்டிகிட்டு போ, அங்கே தாரியாவும் முபாரக் ஷாஹியும் இருக்காங்க. அவ்வளோதான் ஷார்ட்கட்டு. குளத்துக்கா ஏயா, இந்த குலாம் அப்படின்னு இருக்குல்ல, அதான் குளத்துக்கான்னு நான் போட்டிருக்கேன். குளத்துக்கா ஏயா அகமத்தை கூட்டிகிட்டு போ, அப்போ குலாம் யாஹ்யா பின் அஹ்மத் வருதா? அங்கே யார் யார் இருக்கா? தாரியாவும் முபாரக் ஷாஹியும் இருக்காங்க. குளத்தில் யார் இருக்கா? தாரியாவும் முபாரக் ஷாஹியும் இருக்காங்க. அப்போ தாரிகி முபாரக் ஷாஹி எழுதுனது யார்? குலாம் யாஹ்யா பின் அஹ்மத். குளத்துக்கா ஏன் அஹ்மத்தை கூட்டிகிட்டு போ, தாரியாவும் முபாரக் ஷாஹியும் இருக்காங்க. அப்போ தாரிகி முபாரக் ஷாஹி எழுதுனது குலாம் யாஹ்யா பின் அஹ்மத். கிளியரா? அடுத்தது கடைசி வந்தாச்சு, ஃபெரிஸ்டா. இது வந்து இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியுடைய வரலாறு பாரசீக மொழியில் எழுதப்பட்டது. ஓகேங்களா? இதுக்கான ஷார்ட்கட் பாருங்கள். ஃபெரிஸ்டா பாரசீக மொழியில் எழுதப்பட்டதா? அதுக்கு மட்டும் நம்ம ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கலாம். வந்து இந்தியாவில் இஸ்லாமிய ஆட்சியின் வரலாறுங்கிறது நமக்கு தெரியும். ஃபெரிஸ்டா பாரசீக மொழின்றதுக்கு ஷார்ட்கட் வந்து பெருசு, பாரசீகம்லாம் பேசுது அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பெருசுனா பெரிஸ்டா, பாரசீக மொழிலாம் பேசுதுன்னா இது பாரசீக மொழியில் எழுதப்பட்டது. ஓகேங்களா? அப்போ பெரிஸ்டா இந்தியாவின் இஸ்லாமிய ஆட்சியின் வரலாறு பாரசீக மொழி. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இது ஃபுல்லாகவே நம்ம வந்து ஷார்ட்கட் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் எப்படி கேள்வி கேட்டாலும், உங்களுக்கு பொறுத்துக்களாக கேட்டாலும், இல்லை வந்து அது கூற்றுல கேட்டாலும், இல்லை எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் நீங்கள் வந்து இதுக்கு சரியாக ஆன்சர் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பிடிச்சிருந்தா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குதா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு எதுக்கு உங்களுக்கு ஷார்ட்கட் தேவைப்படுது அதையுமே வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி.